வணக்கம் மாணவர்களே. 6ஆம் வகுப்பு அறிவியல்ல நம்ம அலகு 4 காற்று ஏர் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுல லாஸ்ட் டாபிக், அந்த யூனிட்ல லாஸ்ட் டாபிக் இதுதான், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஏர் ஃபார் சர்வேல் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். தமிழ்ல என்னன்னா, தாவரங்கள் மற்றும் விலங்குகளுடைய வாழ்க்கையில காற்றுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றது. அதாவது தாவரங்கள் விலங்குகள்னா ஏதோ நம்மளுக்கு சம்மந்தம் இல்லாதது இல்ல, நம்மளும் ஒரு விலங்கு கேட்டகரியில வரோம். அதனால நம்மளுக்கும் அது சர்வைவல் ஆகுது, வாழ்க்கைக்கு நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஏர் ரொம்ப முக்கியங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும். சரி, அதை தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். அண்ட் லாஸ்ட் 10 மினிட்ஸ்ல ஒன் வே டெஸ்ட். அந்த ஒன் வே டெஸ்ட் சேஞ்சஸ் அரௌண்ட் டெஸ். சரிங்களா? நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள். லாஸ்ட் 10 மினிட்ஸ் வைக்கிறேன். ஓகே, ரைட். ஸோ இப்போ இந்த கிளாஸ்க்குள்ள நம்ம போகலாம். ஓகே, இப்போ இந்த காற்றை பத்தி சொல்லும் போது நம்மளுக்கு இந்த காற்றை நம்ம பார்க்க முடியாது. பார்த்துருக்கோமா? நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனா யோசிச்சு பாருங்க, இது இல்லாம நம்மளால வாழ முடியுமா? நம்மளால வாழ முடியுமா? கெஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா நம்மளுக்கு முடியாது. இதுதானே, லைஃபே இல்லை. ரைட்டா? நாம எல்லாரும் பூமியில வசிக்கிறோம். நம்ம எர்த்த சுத்தி ஒரு போர்வை மாதிரி, பிளாங்கெட் மாதிரி இந்த காத்து தான் மூடி இருக்கு. கரெக்டா? ஓகே, அததான் நாம அட்மாஸ்பியர், வளிமண்டலம் சொல்றோம். வளி அப்படின்னா காற்று. ஸோ காற்று மண்டலம், காற்றுலாம் சேர்ந்துருக்குது, அதை தான் நம்ம சொல்றோம் அட்மாஸ்பியர். இதை தான் நம்ம அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஸ்பேஸ்ல போய் பார்த்தா காத்து இருக்காது, அங்க நம்ம உயிர் வாழ முடியாது. ஆனா பூமியில மட்டும்தான் இந்த ஏர் இருக்கு. அதனாலதான் இங்க பிளான்ஸ், அனிமல்ஸ், ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாருமே சர்வே ஆக முடியுது. அப்படிதானே? கரெக்டா? சரி, இன்னைக்கு கிளாஸ்ல நாம ரெண்டு முக்கியமான விஷயம் பார்க்க போறோம். ஒன்னு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஏர் ஃபார் சர்வே, இன்னொன்னு யூசஸ் ஆஃப் ஏர். சரியா? ரெண்டா பார்க்க போறோம். ஒன்னு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஏர் ஃபார் சர்வே, நம்ம தாவரங்களும் விலங்குகளும் உயிர் வாழ காற்று எப்படி உதவுது. ரெண்டாவது யூசஸ் ஆஃப் ஏர், காற்றுடைய பயன்பாடுகள் என்ன. பயன்பாடுகள் வேற, அதோட இம்பார்ட்டன்ஸ், முக்கியத்துவம் வேற. முக்கியத்துவம் அப்படின்னா அது கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, பயன்பாடுங்கன்னா அதை வச்சு நம்ம எக்ஸ்ட்ரா என்னெல்லாம் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. சரியா? ஓகே, ரைட். சரி, இப்போ நம்ம அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன்ஸ் நம்மளை பத்தி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். நாம உயிர் வாழ்றதுக்கு முக்கியமானது என்னது? காற்று அப்படின்னு இப்ப சொன்னேன். பட் அந்த காற்றை நம்ம சுவாசிக்கிறோம். ரைட்டா? நம்ம உயிர் வாழ்றதுக்கு மிக முக்கியமானது ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுவாசம். ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுவாசம். ஓகே, சுவாசம் சுவாசம் பண்றோம். இந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. அப்படிதானே? நாம மூச்சை உள்ள இழுக்கிறோம், இன்ஹேல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? மூச்சை உள்ள இழுக்கிறோம். அப்ப ஏர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன், ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஏர்ல ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் இருக்கு. அந்த சோதனையில பார்த்தோம். அப்படிதானே? அந்த மெழுகுத்தி எரியறது எல்லாத்தையுமே பார்த்தோம், ஞாபகம் வச்சிருப்பீங்க. ஸோ ஏர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜனை நம்ம இன்ஹேல் பண்றோம். அதாவது நம்ம ஏற நம்ம எடுக்கிறோம். சரிங்களா? காத்த உள்ள இழுக்கிறோம். நம்ம மூச்சு அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மூச்சை உள்ள இழுக்கும் போது ஏர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜனை உள்ள எடுக்கிறோம். இந்த ஆக்சிஜன் நம்மளுடைய உடம்புக்குள்ள போய் நாம ஆல்ரெடி சாப்பிட்டுப்போம்ல ஃபுட்டு, அந்த ஃபுட்டு கூட ரியாக்ட் ஆகுது. சரிங்களா? ரியாக்ட்னா எப்படின்னா, அந்த சாப்பாடை போய் இந்த ஆக்சிஜன் போய் உடைச்சு அதுல இருந்து நம்மளுக்கு எனர்ஜி கிடைக்கி, ஆற்றல் கிடைக்கி. இந்த ஆற்றல் வச்சுதான் நம்ம இது பண்றோம். நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவைப்படுற கிடையாது. நம்ம நடக்கிறோம், எழுறோம், பேசுறோம், உட்காருறோம், எல்லாத்துக்கும் எனர்ஜி தேவையில்ல. சாப்பிட்றதுனால தானே அந்த ஆக்சிஜன் உள்ள போய் அதை பிரேக் பண்ணி உடைச்சி எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுது. அந்த ப்ராசஸ், ரைட்டா? அந்த ப்ராசஸ் தான் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுவாசம். ஓகே, ரைட்டா? ரைட். இப்போ இதை சிம்பிளா எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, வண்டி நம்ம ஓட்டுறோம். பெட்ரோல் எப்படி முக்கியம்? கரெக்டா? பெட்ரோல் இல்லாம வண்டி ஓடாது. அதே மாதிரிதான் நம்ம உடம்பு இயங்க ஆக்சிஜன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஆக்சிஜன் எங்க இருக்கு? ஏர்ல இருக்கு. அப்ப ஏர் சர்வைவல் ஆகிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன் தானே? ரைட். இதே மாதிரி இப்ப நம்ம உள்ள இழுக்கிறது ஓகே, இதே மாதிரி வெளியில விடுறோம்.
நம்ம மூச்சு வெளியில விடுறோம். ஆனா நம்ம மூச்சு உள்ள விடுறதும் வெளியில விடுறதும் பாத்தீங்கன்னா நம்மள அறியாமே அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு நாளைக்கு எவ்வளவு தானே பண்ணிட்டு இருக்கோம்? என்னைக்கா யோசிச்சிருக்கோமா? நான் இப்பதான் இன்ஹேல் பண்ணியிருக்கேன், இப்பதான் எக்ஸ்ஹேல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? நம்ம தூங்கினாலும் சரி, டிவி பார்த்தாலும் சரி, பாடம் நடத்திட்டு இருந்தாலும் சரி, பாடத்தை கேட்டுட்டு இருந்தாலும் சரி, எப்படினாலும் நம்ம வந்து மூச்சு உள்ள இழுத்து வெளியில அந்த ப்ராசஸ் நடத்துது. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ஹேல் பண்ணும்போது நம்ம உடம்புல இருந்து கார்பன் டை ஆக்சைடு CO2ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வாயுவை வெளியேற்றுறோம். நம்ம வெளியில நம்ம உடம்பு வெளியில ஏற்றுது. சரிங்களா? நம்ம உடம்புல இருந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியிலே அனுப்புறோம். CO2. ஸோ அனிமல்ஸுக்கும் ஹியூமன்ஸுக்கும் உயிர் வாழ ஏர் ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களால வாட்டர் இல்லாம சில நேரம் இருக்கலாம். ஆனா காத்து ஏர் இல்லாம உங்களால இருக்கவே முடியாது. சரிங்களா? சில நிமிஷம் கூட உங்களால இருக்க முடியாது. ஓகே, ரைட். அத நம்ம வந்து அதான் சொல்லுவாங்கல்ல, அப்படி மூக்க பொத்துனாதான் அந்த மூக்குக்குள்ள ஏர் நமக்கு போகாம இருக்கிற டைம்ல தான் அந்த ஏரோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ரைட். சரி, இப்போ நம்ம பிளான்ஸ் பக்கம் போறோம். இது வந்து அனிமல்ஸ், ஹியூமன்ஸ் எல்லாம் சொல்லிச்சு. இப்போ பிளான்ஸ் போக போறோம். இப்போ செடிகளுக்கு வாய் கிடையாது. அப்படின்னா பிளான்ட்ஸுக்கு வாய் எங்க இருக்கா? இல்ல. விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் இருக்கு. மூக்கு, வாயெல்லாம் இருக்கு. இப்போ பிளான்ட்ஸ்க்கு வாயும் மூக்கும் கிடையாத போது அது எப்படி இந்த காத்தை யூஸ் பண்ணுது? காத்தை அது யூஸ் பண்ணலையா? அது எப்படி சார்? அதெல்லாம் நல்லா யூஸ் பண்ணும். அப்படிதானே? கரெக்ட். யூஸ் பண்ணுது. பட் எப்படி யூஸ் பண்ணுது? யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அப்போ பிளான்ட்ஸ்க்கு வித்தியாசமா இருக்கக்கூடிய அந்த பார்ட் என்னது? எஸ். பிளான்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய லீவ்ஸ், இலைகள். அதுதான் அந்த இருக்குல்ல, அந்த இலைகள் பாத்தீங்கன்னா இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இலைகளை சின்ன சின்ன ஓட்டை, நம்ம கண்ணுக்கே தெரியாத ஓட்டைகள், ஸ்டொமாட்டா அப்படின்னு சொல்லுவாங்க, இலை துளைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அது இருக்கு, சின்ன சின்ன ஓட்டைகளா இருக்கும். ஓகே, இதுக்கு பேர் என்னதுன்னா ஸ்டொமாட்டா, இலை துளைகள் இலையில இருக்கும். இதன் வழியாதான் பிளான்ஸ் வந்து காத்த உள்ள இழுக்கிறது. சரியா? இப்ப புரியுதா? அப்போ பிளான்ஸுக்கு நம்ம ஏதாவது இன்டர்ல கேட்கறாங்க, அது எப்படிப்பா சுவாசிக்கும், ரெஸ்பிரேஷன் பண்ணுது அப்படின்னா, அதுக்கு ஏர் தேவை இல்லைன்னா சார் அதுக்கு தேவை. ஆனா இலைகள் இருக்கக்கூடிய அந்த ஸ்டொமட்டா அப்படின்னு சொல்ல இலை துளைகள் மூலமா அது வந்து பண்ணுது சார், காத்த உள்ள இழுக்கு சார் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, அவ்வளவுதானா? முடிஞ்சதானா? இல்ல, இங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்னன்னா, நாம என்ன பண்றோம்? ஆக்சிஜனை உள்ள இழுக்கிறோம். ஆனா பிளான்ஸ் என்ன பண்ணுது? கார்பன் டை ஆக்சைடை உள்ள இழுக்குது. சரியா? கார்பன் டை ஆக்சைடை உள்ள இழுக்குது. புரியுதா? பிளான்ஸ் காத்துல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை உள்ள எடுத்துக்கிறாங்க. கிளியரா? எதுக்கு சார் கார்பன் டை ஆக்சைடு எடுக்கணும் அப்படின்னா, நான் மனுஷங்களை பத்தி சொல்லும் போது ஒண்ணு சொன்னேன், நல்லா கவனிச்சிருப்பீங்க. ஆக்சிஜன் உள்ள இழுத்து உணவை உடைச்சு, நம்ம சாப்பிட்ட உணவை உடைச்சு எனர்ஜி ரிலீஸ் பண்ணு சொன்னா, அதே மாதிரி இங்க கார்பன் டை ஆக்சைடு எதுக்கு 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 எடுக்குன்னு தெரியுமா? சாப்பாடு ரெடி பண்ணாது. அதாவது செடிகளுக்கு சாப்பாடு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். செடிகள் வந்து மத்த உணவு கண்டி மத்த உயிரினங்களை சார்ந்து இருக்கா? இல்ல. தன்னுடைய உணவை தானே தயாரித்துக் கொள்கிறது. அப்படிதானே? சோ அதுக்கு தேவையான சாப்பாட ரெடி பண்றதுக்கு இந்த கார்பன் டை ஆக்சைடு தேவைப்படுது. செடிகள் தங்களுடைய உணவை தானே தயாரிச்சுக்கும். அப்ப அந்த ப்ராசஸ் பேர் என்னன்னா போட்டோசிந்தசிஸ், ஒளிச்சேர்க்கை அப்படின்னு நீங்க படிச்சிருப்பீங்க. போட்டோ அப்படின்னா ஒளி. சரியா? போட்டோசிந்தசிஸ், ஒளிச்சேர்க்கை. அப்ப இங்க கார்பன் டை ஆக்சைடு முக்கியமா தேவைப்படுது. கார்பன் டை ஆக்சைடு தனியா எங்கேயோ உலகத்துல இருக்கா? இந்த இடத்துல கார்பன் டை ஆக்சைடு எடுக்க முடியுமா? ஏர் தான். அப்படிதானே? சரியா? ஓகேவா? நம்ம இந்த ஸ்பேஸ் மட்டும் இப்படி சொல்றேன், பூமியில மட்டும் இப்படி சொல்றேன். சரியா? சிலிண்டர் அடைச்சது வச்சதெல்லாம் நான் சொல்லல. ஜஸ்ட் இதை மட்டும் ஏர்ல வச்சு சொல்றேன். அப்போ தாவரங்களுக்கு இந்த மாதிரி போட்டோசிந்தசிஸ், தனக்கு தேவையான சாப்பாடு ரெடி பண்றதுக்கு கார்பன் டை ஆக்சைடு முக்கியம். கார்பன் டை ஆக்சைடு இருக்கக்கூடிய ஏர் அதோடைய வாழ்க்கைக்கு சர்வைவலுக்கு முக்கியம். சரி, இப்ப இந்த போட்டோசிந்தசிஸ் ஒளிச்சேர்க்கை நடக்குது அப்படின்னா தாவரங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள் என்னலாம்னா, கண்டிப்பா சூரிய ஒளி. ஃபர்ஸ்ட் ஆள் அவர்தான். அப்படிதானே? சன்லைட் தேவைப்படும். சூரிய ஒளி. வாட்டர், தண்ணீர் தேவைப்படும். மூணாவது இப்ப நம்ம சொன்னோம்னா கார்பன் டை ஆக்சைடு ஃப்ரம் ஏர், காத்துல இருக்கக்கூடிய
கார்பன் டை ஆக்சைடு. சரியா? இது மூலயமா இது வந்து பண்ணுது. ஸோ பிளான்ஸ் சாப்பாடு தயாரிக்கும் போது, அந்த உணவை தயாரிக்கும் போது கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வெளியில விடுது. நான் அந்த ஈக்குவேஷன் இருக்கு, எழுதுறேன். ஆக்சிஜனை வெளியில விடுது. அப்ப பாத்தீங்களா நேச்சர் எவ்வளவு அழகா இருக்குன்னு. நாம விடுற கார்பன் டை ஆக்சைட தான் அவங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்றதுக்கு யூஸ் ஆகுது. அவங்க விடுற ஆக்சிஜன் நமக்கு சுவாசத்துக்கு ரெடி பண்றது. எவ்வளவு ஒரு ஒற்றுமை, எவ்வளவு ஒரு ஒத்துழைப்பு நடக்கு பாத்தீங்களா? இதனாலதான் நம்ம வந்து சொல்றோம் நிறைய மரம் வளர்க்கணும் அப்படிங்கிறோம். அப்பதானே நம்மளுக்கு பியூர் ஆக்சிஜன் கிடைக்கும். நிறைய மரங்கள் வளர்த்தாதான் நம்ம விடுற, ஏன்னா மக்கள் தொகை பெருகிட்டே இருக்கு. அப்போ கார்பன் டை ஆக்சைடு கூடிக்கிட்டே இருக்கு. கரெக்டா? நீங்களே யோசிச்சு பாருங்க, ஜென்ரலா அப்படிதானே? அப்ப அந்த கார்பன் டை ஆக்சைடுக்கு வேங்கி பண்ணக்கூடிய ஒரு மிஷின் நம்ம கண்டுபிடிக்கணுமா? அது வேஸ்ட். அப்படிதானே? இயற்கையாவே இருக்கும்போது நம்ம எதுக்கு ஒரு மிஷின் போனோம்? நம்ம விடுறது எல்லா பக்கத்துலயும் ஒரு மிஷின் வைக்க முடியுமா? கார்பன் டை ஆக்சைடு உள்ள இழுத்துட்டு ஆக்சிஜன் வெளியில விடுன்னு சொல்லிட்டு முடியாது. இயற்கையாவே கண்ணுக்கு குளிர்ச்சியாகவே. இது மட்டும் இல்லாம மத்த எல்லா விஷயத்துக்கும் மரம் யூஸ் ஆகுது. அப்போ நம்ம வந்து மரங்களை வளர்க்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுச்சுக்கோங்க. ஸோ நம்ம பியூர் ஆக்சிஜன் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ரைட். இப்போ இந்த ப்ராசஸ்க்கு நமக்கு வந்து புக்ல ஒரு ஈக்குவேஷன் எழுதிருப்பாங்க, அதை நான் சொல்றேன். கார்பன் டை ஆக்சைடை ஃபர்ஸ்ட் எடுப்போம். ஒளிச்சேர்க்கை எப்படி போடுப்பாங்க அந்த இதெல்லாம் சொல்றேன். கார்பன் டை ஆக்சைடு, இது கூட நீர் சேருது. சூரிய ஒளி, சன்லைட். சரியா? இது போக ஒரு ஆள் இருக்கார், அவர் தான் குளோரோஃபில் அப்படின்னு சொல்லக்கூடிய பச்சையம். அதுக்கப்புறம் கிடைக்கக்கூடியது உணவு. பிளஸ் ஆக்சிஜன். ஆக்சிஜன் வெளியில விடு பாருங்க. கிளியரா? இது புரியுதா? ஸோ இதுதான் அந்த ப்ராசஸ். அந்த ப்ராசஸை நீங்க எழுதி பார்த்துக்கோங்க. ஓகே. கார்பன் டை ஆக்சைடு நம்ம வந்து போட்டோசிந்தசிஸ் பிளான்ட்ஸ்ல பத்தி பேசிட்டு இருக்கோம். ஏன்னா மனுஷங்கள்லாம் இது ஆப்போசிட்டா வரும், அனிமல்ஸ் ஆப்போசிட்டா வரும். அப்படிதான் ஃபுட்டும் ஆக்சிஜனும் சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியில விடும். வாட்டர் எனர்ஜி விடும். நல்லா யோசிச்சு பாருங்க. நான் பிளான்ஸ் எழுதுறேன், இப்படி எழுதிருக்கேன். ஆப்போசிட்டா யோசிச்சு பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் பிளான்ஸ்ல இருக்க, நம்ம ஹியூமன்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் வந்துடும். அப்படிதானே? ஓகே, ரைட். ஸோ இப்போ சன்லைட்டு அண்டு பச்சையம் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். சரிங்களா? சூரிய ஒளி. ஓகே. இந்த குளோரோஃபில் அப்படிம்பாங்க, பச்சையம் அப்படிம்பாங்க. அதை நான் பத்தி சொல்றேன். பச்சையம் அப்படிங்கிறது ஒரு கிரீன் பிக்மெண்ட், பச்சை நிறமி அப்படிம்பாங்க. சரிங்களா? பிளான்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த பிக்மெண்ட் பச்சை நிறமி. ஓகே. கிரீன் பிக்மெண்ட் சம் பாக்டீரியால இருக்கும், ஆல்கேல்ஸ்ல இருக்கும், பிளான்ட்ஸ்ல இருக்கும். சரிங்களா? ஓகே. இதோடைய முக்கியமான ரோல் என்னன்னா போட்டோசிந்தசிஸ் தான். எப்படி சார்? இந்த மாலிகுல், இந்த இருக்குல்ல, அந்த கிரீன் பிக்மெண்ட் சொல்லக்கூடிய பச்சை நிறமி மாலிகுல் இருக்குல்ல, இதுதான் வரக்கூடிய சன்லைட்டை அப்சர்வ் பண்ணி அந்த லைட் எனர்ஜியை, ஒளி ஆற்றலை கெமிக்கல் எனர்ஜியா மாத்துது, வேதி ஆற்றலா மாத்துது. வேதி ஆற்றல்னா எதுக்குன்னா பிளான்ட்டுக்கு தேவைப்படக்கூடிய வேதி ஆற்றல். சரிங்களா? ஓன் ஃபுட்டை தயாரிக்கணும்ல, சுகர் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க நீங்க பார்க்கும்போது. அந்த சுகர் அப்படிங்கிற ஓன் ஃபுட்டெல்லாம் தயாரிக்கிறதுக்கு, கார்பன் டை ஆக்சைட்ல இருந்து தயாரிக்கிறதுக்கு, கார்பன் டை ஆக்சைடு நீர்லாம் வரும்போது கெமிக்கல் ரியாக்ஷன் கொடுத்து அதை தயாரிக்கணும். அப்போ அந்த கெமிக்கல் ரியாக்ஷன், கெமிக்கல் எனர்ஜியை வச்சு தான் பண்ண முடியும். அந்த கெமிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்றதுக்கு டைரக்டா கெமிக்கல் எல்லாம் எடுக்கணும் இல்லையே. சன்லைட் வரக்கூடிய, சன்லைட் சொல்லக்கூடிய லைட் எனர்ஜியா இந்த எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணுது. அதுக்கு யார் காரணம்? இந்த பச்சையம், குளோரோஃபில் காரணம். இதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. குளோரோஃபிலோடைய ரோல் என்ன, யூசஸ் என்ன சொல்லிட்டு. சரிங்களா? அப்போ இந்த குளோரோஃபில் இல்லைன்னா என்ன சார் ஆகும்? பிளான்ட்ஸ் cannot do ஒளிச்சேர்க்கை. புரியுதா? பிளான்ட்ஸ் cannot do photosynthesis. அப்ப யோசிச்சு பாருங்க, போட்டோசிந்தசிஸ் நடக்கல, ஒரு பிளான்ட்ஸால பண்ண முடியல, இந்த கிரீன் பிக்மெண்ட் இல்ல அப்படின்னா லைஃப் as we know it would not exist. கரெக்டா? அப்படிதானே? அப்ப அந்த வாழ்க்கைய, அந்த தாவரத்தோட வாழ்க்கையை நம்ம பார்த்துக்கிட முடியாது. உணவு இல்லைன்னா அது எப்படி வாழும்? அப்போ அந்த குளோரோஃபில், அதோடைய இம்பார்ட்டன்ஸ், அதோடைய ரோல் என்ன அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ ஒரு பிக்சர் காட்டுறேன். இந்த பிக்சரை
பாருங்க, நல்லா இதை இமேஜின் பண்றதுக்கு நல்லா யூஸ் ஆகும். இந்த பாருங்க, லைட் எனர்ஜி வருது காட்டிருக்காங்களா? ஒரு ஒரு ஃப்ளவர் செடியை காமிச்சிருக்காங்க, லைட் எனர்ஜி வருது. மினரல்ஸ் வாட்டர்லாம் கீழே இருக்கு, மண்ணுக்குள்ள மினரல்ஸ்லாம் இருக்கும். அந்த மினரல்ஸ் நம்ம பார்க்குறோம், ரைட்டா? தாதுக்கள், தாது உப்புக்கள் எல்லாம் சொல்லுவோம்ல, ரைட். கார்பன் டை ஆக்சைடு, வெளியிலேருந்து கார்பன் டை ஆக்சைடு வருது பாருங்க, CO2 வருது. இந்த ஒளிச்சேர்க்கைக்கு அப்புறம், போட்டோசிந்தசிஸ் நடந்ததுக்கு அப்புறம் ஆக்சிஜன் வெளியில போகுது. O2, நமக்கு தேவையான ஆள் அங்க வராரு, O2 வெளியில வருது. அடுத்து ஃபைனலா சுகர். சரிங்களா? சுகர் தான் அந்த உணவு அப்படின்னு சொல்றோம்ல, அந்த செடிகளுக்கு தேவையான உணவை தயாரிக்கு. சரியா? இப்படி வெளியில வருது அப்படிங்கறது இந்த போட்டோ பார்த்தோன்னே கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ஒரு இமேஜினேஷன் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதுக்கு தான் இந்த போட்டோ எடுத்து வச்சிருந்தேன். ஓகே, ரைட். இப்போ இந்த உயிரோடுறதுக்கு சுவாசம் மட்டும் போதுமா அப்படின்னா போதாது. டெம்பரேச்சர் கரெக்டா இருக்கணும். அதாவது பூமியில வெயில் ரொம்ப அதிகமா அடிச்சாலும், அதே சமயம் ரொம்ப குளிர்ந்தாலும், குளிர்ந்து உறைஞ்சு போகிற மாதிரி வச்சாலும், அதுல இருந்து நம்மளை காப்பாத்துறது பாத்தீங்கன்னா இந்த ஏர் தான். ஸோ ஏரோட யூசஸ் அது ஒண்ணு இருக்கு. சரிங்களா? அது மாதிரி சூரியன் இருந்து வரக்கூடிய ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன்லாம் அட்மாஸ்பியரை தடுத்து நிறுத்துறதும் இந்த ஏர் தான். ஸோ இதெல்லாம் வந்து இருக்கு. அப்ப மழை வர்றதுக்கு ஏர் தான் காரணம். கடல்ல இருக்கக்கூடிய தண்ணிலாம் ஆவியாகி மேல போய் மேகங்களா மாறி, அந்த மேகங்களை ஒரு இடம் to ஒரு இடம் மூவ் பண்றதுக்கு ஏர் முக்கியமாகுது. அப்புறம் அது குளிர்ந்து மழையா பெய்யறதுக்கு பாத்தீங்கன்னா ஏர் தான் யூஸ் ஆகுது. இது வாட்டர் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க, நீங்க சின்ன கிளாஸ் படிச்சிருப்பீங்க. ஸோ அதுதான் அதோட யூசஸ். சரிங்களா? இத மாதிரி நிறைய யூசஸ் வந்து உங்க புக்ல இருக்கும். ஏர் ப்ரெஷர், விண்ட் எனர்ஜி, காற்றாலைகள் தயாரிக்கக்கூடிய இடத்துல, சவுண்ட் டிரான்ஸ்மிஷன் பண்றதுக்கு, ஒளி பரவுக்கு கண்டிப்பா காத்து தேவை. தானே? அந்த இடத்துல பர்னிங், எரியறதுக்கு, வீட்டுல மெழுகுவர்த்தி எரியணும்னா காத்து வேணும், அப்படிதானே? ஸோ அதுக்கெல்லாம் வந்து இந்த ஏர் தேவை அப்படிங்கிறதையும் நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ரைட். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த ஒன் வேர்ட் டெஸ்ட்டுக்கு போகலாம். ஸோ பிஃபோர் தட் இந்த ஃபோட்டோசிந்தசிஸை நம்ம பார்த்தோம்ல, அதை வந்து ஒரு ஆக்டிவிட்டி மூலமா பார்த்துட்டு நம்ம அந்த டெஸ்ட்டுக்கு போகலாம். நான் ஷேர் பண்றேன் ஸ்க்ரீனை. ஒரு நிமிஷம். ஓகே, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஆன் பண்றேன். இதை வந்து என்னன்னா, இப்போ நம்ம ஒவ்வொன்றத்தையும் ஃபோட்டோசிந்தசிஸ் பார்த்தோம், அதை ஜஸ்ட் பிளேஸ் பண்ண போறோம். ரொம்ப ரொம்ப ஈஸி தான், அப்படிதானே? ஓகே. இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சது சன்லைட் எங்க இருக்கு, இந்த இருக்கு. ஸோ இங்க இதை நம்ம பண்றோம். எல்லா ப்ராசஸ் ஞாபகம் இருக்கா? போட்டோசிந்தசிஸ்ல ஒளிச்சேர்க்கையில் என்னென்ன ப்ராசஸ்லாம் சொல்லிட்டு. சரி, அடுத்து நம்மளுக்கு வந்து வேற என்ன போடலாம்? இதுல 5 அம்புக்குறி கொடுத்துருக்காங்க, நான் ஒரு அம்புக்குறி போட்டேன். சன்லைட் போட்டேன். வேற கார்பன் டை ஆக்சைடு உள்ள வருமா வெளியில போமா? உள்ள வரும், அப்படிதானே? வெரி குட். அப்ப நம்ம வந்து இந்த இடத்துல போடலாம், உள்ள வரும். சரி, அடுத்து இங்க போட்டிருக்காங்க, இப்படி மண்ணை காமிச்சிருக்காங்க. நான் ஒரு போட்டோல காமிச்சிடறேன், வாட்டர், நியூட்ரிஷன்ஸ், தாதுக்கள், நீர்லாம் இதெல்லாம் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம இங்க வந்து இப்படி போட்டுக்கலாம். ஓகேவா? ரைட். வேற ஆக்சிஜன், ஃபுட்டு எல்லாமே வெளியில வரும், அப்படிதானே? ஸோ அதை நம்ம வந்து போடலாம். இது வந்து ஆக்சிஜன். இது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, 2 அம்புக்குறியில எப்படி மாற்றி மாற்றி போட்டாலும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் ஃபுட்டு வெளியில வருது, ஆக்சிஜன் வெளியில போகுது. சரியா? அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அண்ட் இந்த இலையை காமிச்சிருப்பாங்க. இந்த இலையை பத்தி தான் எவ்வளவு நேரம் சொன்னா, குளோரோஃபில் அப்படின்னு சொன்னா அந்த பச்சையம் அப்படின்னு சொல்லி, கிரீன் பிக்மெண்ட் அப்படின்னு சொன்னா அதை நம்ம போடுறோம். ஓகே, போட்டு பார்க்கலாமா? ஓகே, 6 வந்துட்டா? ஓகே, செக் பண்ணி பார்க்கலாமா கரெக்டா இருக்கான்னு? அது ஒன்றும் இல்லை. அந்த ஆக்சிஜன் ஃபுட்டு ஏன் அப்படின்னு போட்டிருப்பாங்கன்னா, அது அந்த ஆர்டரில் போட்டிருப்பாங்க. பட் நமக்கு மாற்றி போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா எல்லாமே ஒன்று தான். இப்போ நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பார்த்தாலும் அந்த ஆக்சிஜன் ஃபுட்டு மேலே வரப்போகுது. பட் நம்ம அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரைட்டா? ஃபுட்டு வெளியில வருது, ஆக்சிஜன் வெளியில வருது. அது அந்த ஏரோவில் எங்கே போட்டாலும் ஓகே. இதுதான் ஃபோட்டோசிந்தசிஸ், ஒளிச்சேர்க்கைக்கு உண்டான ஆக்டிவிட்டி. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நீங்க அப்புறம் வீட்டில் போய் புக்கை ரீட் பண்ணுங்க, ரொம்ப நல்ல யூஸாக இருக்கும். ஓகே, ரைட். இப்போ நம்ம ஒன்று டெஸ்ட் பார்க்கலாமா? சரி, ஓகே. இப்போ நான் வந்து கொஸ்டினை ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், யூனிட் நம்பர் 3, சேஞ்சஸ் அரௌண்ட் அஸ், நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஸ்லோ சேஞ்ச்? பின்வருவனவற்றுள் எது மெதுவான மாற்றம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எழுதுங்க, எல்லாத்துக்கும் 1 மினிட்ஸ் தரேன்.
1 மினிட் கூட வேண்டாம், 40 செகண்ட்ஸ் போதும். எழுதுங்க. மெதுவான மாற்றம். பர்ஸ்டிங் ஆஃப் பலூனா, பர்னிங் ஆஃப் பேப்பரா, காகிதம் எரியுறதா, கண்ணாடி உடையிறதா? ஓகே, எழுதிருப்பீங்க நான் நம்புறேன். இப்போ நம்ம வந்து செகண்ட் கொஸ்டின் போலாம். டைமரை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மெல்டிங் ஆஃப் ஐஸ் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் which சேஞ்ச்? பனிக்கட்டி உருகும், ஆனா அது எந்த வகை மாற்றத்துக்கு எடுத்துக்காட்டு? கெமிக்கல் சேஞ்சா, irreversible சேஞ்சா, ரிவர்சிபிள் சேஞ்சா, அன்டிசபிள் சேஞ்சா? மீளா மாற்றம், மீள் மாற்றம், விரும்பத்தகாத மாற்றம், வேதியியல் மாற்றம். ஓகே, டைம் முடிய போகுது. இந்த ஒன் வேர்டுக்கு உண்டான டைம். ஓகே, ரைட். ஸோ இப்போ நம்ம மூணாவது கொஸ்டின் போலாம். இதுதான் மூணாவது கொஸ்டின். விச் ஆஃப் திஸ் இஸ் அன் irreversible சேஞ்ச்? இவற்றில் எது மீளா மாற்றம்? ஹோல்டிங் ஆஃப் பேப்பர், காகிதத்தை மடிக்கிறது, உணவு சமைக்கிறது. வெட் கிளாத்ஸ், ட்ரையிங், ஈரத்துணி உலர்றது. பலூன் ஊதுதல், ப்ளோயிங் எ பலூன். உணவு சமைக்கிறது, குக்கிங் ஆஃப் ஃபுட். எல்லாமே ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். இல்லை ஏதோ ஒன்று வந்து irreversible சேஞ்ச், மீளா மாற்றம். அப்போ உங்களுக்கு இப்போ எக்ஸாம் அடுத்த வாரம் வரப்போதுனால இதெல்லாம் உங்களுக்கு நல்லா நேரம் படிச்சிருப்பீங்க. அப்போ உங்களுக்கு இது ஒரு ரீகால் பண்ணுறதுக்கு நல்லா யூஸ் ஆகும். அடுத்தனே. ஓகே, இதுக்கும் வந்து டைம் முடிய போகிறது. 1 மினிட் ஆக போகுது. ஓகே, 1 மினிட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்த கொஸ்டின் போலாம். இன் விச் சேஞ்ச் இஸ் நோ நியூ சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம்டு? எந்த மாற்றத்தில் புதிய பொருள் உருவாவதில்லை? பிசிக்கல் சேஞ்சா, கெமிக்கல் சேஞ்சா, உயிரியல் மாற்றம், பயாலஜிக்கல் சேஞ்சா, irreversible சேஞ்சா? நோ நியூ சப்ஸ்டன்ஸ், புதிய பொருள் உருவாகாது இந்த இடத்துல. ஒன் மினிட் முடிஞ்ச போது. ஓகே, முடிஞ்சு விட்டது. சரிங்களா? அஞ்சாவது கொஸ்டின் போலாம். ரஸ்டிங் ஆஃப் அயான், அதாவது இரும்பு துரு பிடிக்கும் தெரியும். பட் அது என்ன மாற்றம்? இயற்பியல் மாற்றமா, வேதியியல் மாற்றமா, கால ஒழுங்கு மாற்றமா, வேகமான மாற்றமா? பாஸ்ட் சேஞ்ச், பீரியாடிக் சேஞ்ச், கெமிக்கல் சேஞ்ச், பிசிக்கல் சேஞ்ச்? ஓகே, ரைட்டா? ஆறாவது கொஸ்டின் போலாம். இதுதான் ஆறாவது கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் எ பீரியாடிக் சேஞ்ச்? பின் வருநூற்றில் எது கால ஒழுங்கு மாற்றம்? எர்த்துக்வேக், நிலநடுக்கம், நிலச்சரிவு, கல் கீழே விழுதல், இரவு பகல் தோன்றுதல். எது கால ஒழுங்கு மாற்றம்? பீரியாடிக் சேஞ்ச்.
டைம் முடிய போகிறது இந்த கொஸ்டினுக்கு உண்டானது. ஓகே, முடிந்து விட்டது. அடுத்த கொஸ்டின் போலாம். 7வது கொஸ்டின் தானே? போன கொஸ்டின் 6வது கொஸ்டின் தானே? ஓகே, ரைட். 7வது கொஸ்டின் இது. சேஞ்சஸ் தட் டு நாட் ரிப்பீட் அட் ரெகுலர் இன்டர்வல்ஸ் ஆர் கால்டு. சீரான கால இடைவெளியில மீண்டும் மீண்டும் நடைபெறாத மாற்றங்கள் இது. பீரியாடிக் சேஞ்சஸ் கால ஒழுங்கு மாற்றங்களா, நான் பீரியாடிக் சேஞ்சஸ் கால ஒழுங்கற்ற மாற்றங்களா, ரிவர்சிபிள் சேஞ்சஸ் மீள் மாற்றங்களா, மீளா மாற்றங்களா, சாரி இயற்பியல் மாற்றங்களா, பிசிக்கல் சேஞ்சா? சேஞ்சஸ் தட் டு நாட் ரிப்பீட் அட் ரெகுலர் இன்டர்வல்ஸ். டைம் முடிந்து விட்டது. இதுக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். 8வது கொஸ்டின். விச் ஒன் இஸ் டிசரபிள் சேஞ்ச்? எது விரும்பத்தக்க மாற்றம்? பழம் அழுகிறது, பழம் பழுக்கிறது, கண்ணாடி உடையிறது, வெள்ளப்பெருக்கு. டிசரபிள் சேஞ்ச் விரும்பத்தக்க மாற்றம். ஓகே, டைம் முடிய போகுது இதுக்கு. எஸ், முடிஞ்சிச்சு. 9வது கொஸ்டின் போலாம். இதுதான். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் an undesirable சேஞ்ச்? பின்னொன்றில் எது விரும்பத்தகாத மாற்றம்? ரெயின்ஃபால், பூ மலர்தல், ஸ்பாயிலேஜ் ஆஃப் ஃபுட், பால் தயிராதல். இந்த மாதிரி இருக்கக்கூடியதுல எது வந்து ஆப்ஷனும் சேர்த்து எழுதணும்னே ஸ்டூடெண்ட்ஸ். நீங்க வந்து எக்ஸாம்லயும் சரி எல்லா பக்கம் ஆப்ஷனும் சேர்த்து எழுதணும். அதாவது ஏனா ஏ அப்படின்னு போட்டு ஆன்சர் எழுதணும். சில பேர் ஆன்சர் மட்டும் எழுதுவாங்க, சில பேர் ஏ பி அப்படிங்கிற மட்டும் போடுவாங்க. சரிங்களா? அதனால அப்படி பண்ணக்கூடாது. அதுவே மாத்தியும் போடக்கூடாது. சில ஸ்டூடெண்ட் பண்ணியிருக்காங்க, பியும் போட்டு சியில் உள்ள ஆன்சர் அதில் எழுதியிருப்பாங்க, ஒரு கன்ஃபியூஷன் எழுதியிருப்பாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா சார் ஏதோ ஒன்று ரைட்டாக இருக்கும்ல, ஒன்று ஆன்சர் ரைட்டாக இருக்கலாம், இல்லை ஆப்ஷன் ரைட்டாக இருக்கும்ல, அப்படி ரைட் போடுவாங்கன்னா அப்படி போட மாட்டாங்க. சரியா? அதில் எது தப்பு இருக்கோ அதை தப்பு போட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால வந்து கரெக்டாக பார்க்கணுங்க, கரெக்டாக நோட் பண்ணுங்க. இது 9வது கொஸ்டின். லாஸ்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ உங்களுக்கு சேஞ்சஸ் அரௌண்ட் நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள்ல உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்திருக்கும். நீங்க படிச்சதை ரீகால் பண்ணிருப்பீங்க. அதுதான். ஓகே, ரைட். அடுத்த கொஸ்டின் போகலாம். லாஸ்ட் கொஸ்டின். எஸ். பர்னிங் ஆஃப் மேட்ச் ஸ்டிக் இஸ் எ டேஸ். தீக்குச்சி எரிதல் அப்படிங்கிறது தெரியும் என்பது என்ன மாற்றம்? ஸ்லோ சேஞ்ச் மெதுவான மாற்றமா, ஃபாஸ்ட் சேஞ்ச் வேகமான மாற்றமா, ரிவர்சபிள் சேஞ்ச் மீள் மாற்றமா, பீரியாடிக் சேஞ்ச் கால ஒழுங்கு மாற்றமா? எது? ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம நடத்தினதை எல்லாரும் ஞாபகம் வச்சுட்டு வாங்க. எதுவும் டவுட் இருக்கா? எதுவும் டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். நம்ம வந்து காற்று, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஏர் பார்த்தோம். கார்பன் டை ஆக்சைடு வந்து எப்படி தாவரங்களுக்கு யூஸ் ஆகுது, மனிதர்களுக்கு ஆக்சிஜன் எப்படி யூஸ் ஆகுது, ஏர் உடைய ரோல் நம்ம பார்த்தோம். ஃபோட்டோசிந்தசிஸ் அந்த ஃபோட்டோவும் பார்த்தோம், ப்ளஸ் ஒரு ஆக்டிவிட்டி பார்த்தோம். அது அந்த பாகங்களை குறித்து பார்த்தோம். அப்படிதானே? கார்பன் டை ஆக்சைடு, உணவு, ஆக்சிஜன் அப்படிங்கிறத வச்சு சன்லைட்டு, பச்சையம், கிரீன் பிக்மெண்டோடைய ரோலை பற்றி சொன்னேன், குளோரோஃபில். இதெல்லாம் நீங்கள் படிச்சுட்டு வாங்க. அண்ட் இந்த 10 ஒன்னோடையும்
நல்லா ஞாபகம் வச்சுட்டாங்க. ஓகே, ரைட். டவுட் எதுவும் இல்லைங்களாப்பா? சரிப்பா, கிளாஸை நான் நிறைவேற்றதை டைம் முடிஞ்சிச்சு. ஓகே, வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.